வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தனி தீர்மானங்களை முதல்வர் விஜய் கொண்டு வர்றாரு. அதற்கு அனைத்து கட்சிகளும் ஏகோபித்த ஆதரவை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பெரும்பாலும் விவாதங்கள் இருந்தாலும் கூட கட்சிகள் எல்லா கட்சிகளுமே ஏகோபித்த ஆதரவை அத்தனை தீர்மானங்களுக்கும் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, இது தமிழ்நாட்டு நலனை பாதிக்கிற விஷயங்கள்ல நாங்கள் எல்லோருமே அதை எதிர்த்து ஒருமித்து குரல் கொடுக்க தயாராக இருக்கோன்னு காட்டுறதுக்கு இந்த சாலிடாரிட்டிவாங்கள அது போல தங்கள் ஒற்றுமையை தங்கள் வலிமையை காட்டுவதற்காக இந்த ஆதரவை தராங்க. ஆனால் மனசார ஆதரிக்கிறாங்களா, சப்போர்ட் பண்ணுறாங்களான்னா அது இல்லை. காரணம் என்னன்னா, இந்த தீர்மானங்கள் எல்லாமே தேவையற்றவை. இந்த அரசு வந்த பிறகு தங்கள் நிலைப்பாடு என்னன்னு காட்டிக்கிறதுக்கு வேணா இது உதவுமே தவிர, இந்த தீர்மானங்கள் சட்டப்பேரவைக்கு ஒன்றும் புதிதல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் புதிதல்ல. குறிப்பாக அரசியல் ஆர்வமுள்ள அரசியல் தெரிந்த அத்தனை பேருக்குமே இது புளித்து போன தீர்மானங்கள். காரணம், ஏற்கனவே இருந்த அதிமுக அரசும் இதில் சில தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கு. மு.க. ஸ்டாலின் தலைமையில் கடந்த முறை ஆட்சி அமைத்த அந்த திமுக அரசு இந்த அனைத்து தீர்மானங்களையும் திரும்ப திரும்ப சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அதை மசோதாவைக்கு ஆளுநருக்கு அனுப்பி அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கார். இதுல தீர்மானங்கிறது ஆரம்பம் தான். அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது நடக்கணும். அதானே ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சது திமுக. அதுக்கே இன்னும் பதில் கிடைக்கல. இந்த தீர்மானங்கள் மீது, அந்த மசோதாக்கள் மீது ஏறி தலகாணி வச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சியாளர்கள். எப்படி நமக்கு அனுமதி கிடைக்கும்? ஆனா இவங்க திரும்ப திரும்ப தீர்மானம் சொல்றாங்க. ஏன் அது அப்படின்னா, அங்கதான் இந்த தாவேகாவுடைய இரட்டை வேஷம், அதே போல இவர்களுடைய அரசியல் தந்திரங்கள் அதுல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனை என்ன? நீட்டு, டீலிமிட்டேஷனு, தமிழ் தாய் வாழ்த்து, இதெல்லாம் தான் தலையாய பிரச்சனையா? இவெல்லாம் தலையாய பிரச்சனை அல்ல. இதெல்லாம் நம்ம எதிர்ப்பு உணர்வு, நமக்கு அந்த எதிர்ப்பு உணர்வு இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது முதல்ல தான் போடணும். அது நம்முடைய உணர்வுங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. இது நீங்க தீர்மானம் போட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே சட்டம், அதாவது தமிழ்நாடு அரசு உத்தரவு அரசாணை பிறப்பிச்சு, இந்த அரசாணை அமலில் இருக்கு. இந்த அரசாணை அமலில் இருக்கு. அத்தனை நிறுவனங்கள் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் அப்படிங்கிறது அமலில் இருக்கு. எல்லாரும் தமிழ்தாய் வாழ்த்தை பாடியே தீரணும்னு ஒன்று ரெண்டு இடத்துல சில சங்கி பயிலங்க அல்லது அந்த மேட்டுக்குடி மனப்பான்மை கொண்ட ஒரு சிலர் இதை தவிர்க்கிறாங்க. அதெல்லாம் எல்லா காலத்திலுமே அது நடந்தது. எல்லா காலத்திலுமே சில பள்ளிகள்ல பார்த்தீங்கன்னா அவங்க தமிழுக்கு விரோதமானவங்களாவே இருப்பாங்க. சம்ஸ்கிருதத்தில் பாட்டு போடுவாங்க. ஒரு சில ஸ்கூல்ல தான் அந்த மனநிலை. மற்றபடி எல்லா இடத்துலையுமே தமிழ்தாய் வாழ்த்தை தான் முதல்ல பாடுறாங்க. அதே போல நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகள் எல்லாத்திலையுமே தமிழ்தாய் வாழ்த்து தான். அதற்கான அரசாணையை முந்தைய அரசாங்கமே பிறப்பிச்சிருச்சு. இப்போ இந்த தீர்மானம் ஒரு தேவையில்லாத ஆணிதான். நாங்களே இருக்கிறோம், எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கு வேணா இது உதவும். இந்த தீர்மானத்தை என்ன பண்ணுவீங்க? அடுத்து இதை கேட்டால் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த தீர்மானத்தை அடுத்து என்ன சார் பண்ணுவீங்க? மசோதா பண்ணி, அப்புறம் பில்லு, இந்த பில் பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? சட்டமாக்கிடுவீங்களா? சட்டத்தை அவங்க அனுமதிச்சிருவாங்களா? ஒன்றும் பண்ண போறதில்ல. இது ஒரு பேசு பொருளாக ஒரு நாளைக்கு இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் நீட்டுக்கு எதிர்ப்பு. நீட்டுக்கு எல்லாரும் தான் எதிர்ப்பு. போன அரசாங்கம் செய்யாத புதுசா நீங்க என்ன செஞ்சிட போறீங்க? போன அரசாங்கம் என்னென்ன செஞ்சது? நீட்டுக்கு எதிராக ஒரு முறைக்கு இருமுறை தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி, அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி, அந்த சட்டம் அது இன்னும் குடியரசு பரிசீலனையே இருக்கு. இன்னும் அவங்க அனுமதி கொடுக்கல. அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கு. வழக்கம் இன்னும் நிலுவையில் இருக்கு. நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு, அந்த கமிட்டியின் பரிந்துரைகள் அவ்வளோ பெரிய புத்தகத்தை அனுப்பியிருக்காங்க. அதை இன்னும் அவங்க பரிசீலனையே பண்ணல. அதே போல 1 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வாங்கி அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதை விட இதுக்கு மேல ஒரு அரசாங்கம், இப்ப இருக்கிற தாவேக அரசாங்கம் இதுக்கு மேல செஞ்சிருந்தீங்களா நம்புறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். இத்தனை நடவடிக்கைகளையும் இப்ப இருக்கிற தாவேக அரசாங்கம் செய்யுமா? தீர்மானத்தோட அவங்க தூக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா இந்த டீலிமிட்டேஷன் பில்லு. இந்த டீலிமிட்டேஷன் பில்லுங்கிறது நீ எதுக்கு இப்போ எடுக்கிறீங்க? இப்போ டீலிமிட்டேஷன் எப்போ வருதுன்னே தெரியாது. அந்த மசோதாவை எப்போ திருப்ப மத்திய அரசு கொண்டாட போகுதுன்னு தெரியாது. என்ன வடிவத்தில் கொண்டாட போறாங்கன்னு தெரியாது. அதில் என்னென்ன இருக்குன்னு ஒரு அளவும் தெரியாது.
ஆனா இவங்க டீலிமிட்டேஷன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக என்னென்ன போராட்டம் நடத்தணுமோ அவ்வளவு வித் பிரேவ் ஹார்ட், என்ன தீரமான நெஞ்சுரத்தோட வந்து எழுத்து நின்னது திமுக. கருப்பு சட்டை போட்டு சட்டத்தினுடைய முன்வடிவை எரிச்சார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். அதற்கு எதிராக ஒருமித்த உணர்வை இந்தியா முழுக்க ஏற்படுத்துறதுல முன்னோடியா நின்றவர் மு க ஸ்டாலின். அவர் செய்யாததை இனி யாரும் செய்ய போறதில்ல. இவங்க நான் இந்த இந்தியா முழுக்க இருக்கிற இந்த டீலிமிட்டேஷன் எதிராக இருக்கிற அத்தனை தலைவர்கள் முதல்வர்களை இவங்க கூட்டிட்டு நம்ம பார்ப்போம். சென்னையில் கூட்டுருவாங்களா? கூட்ட முடியுமா? கூட்ட யாராவது வந்துருவாங்களா? இதுதான் பிராக்டிக்கல். இது களத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது இவங்க டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஏற்கனவே அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டினாங்க. அதுக்கு எம்பிக்கள் 10-19 பேர் தான் போனாங்க, மீதி பேர் போகலை. ஏன்னா வந்து நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கடான்னு அதை கூட்ட மாட்டேன்றீங்க. எதுக்காக வர அதை கூட்ட மாட்டீங்க, ஆனா எம்பிக்களை மட்டும் கூட்ட எம்பிஎல் உனக்கு ஏது எம்பியை கூட்டுறதுக்கு தகுதின்னு சொல்லிட்டு அவங்க போல. ஸோ இந்த டீலிமிட்டேஷனுக்கு இப்போ என்ன அவசியம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த தீர்மானங்களுக்கு இப்போ என்ன அவசியம்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அவசியம் என்னன்னா அது முழுக்க முழுக்க அரசியல். ஏன்னா இப்போ காவேரி இஷ்யூ உண்மையிலே அது பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க மழை வந்துருச்சு, விஜய் கர்நாடகா போறேன்னு சொன்னாடி மழை வந்துருச்சு, காவேரியில் தண்ணி ஓடி வந்துருச்சு, என் மகன் போகாமே மழை வந்துருச்சு அப்படின்னு ஒரு பைத்தியம் வளரிட்டு இருந்ததுல, ஒரு பைத்தியக்காரன், ஒரு பைத்தியம் தான் அது. இப்போ அங்க உபரி தண்ணி திறந்து விடுறாங்க. இந்த தண்ணியை திறக்கலன்னா டேம் உடஞ்சி போயிடும். அது எது கபினின்ற டேம் உடஞ்சி, சின்ன டேம் அது, இந்த உடஞ்சி போயிடுன்னு சொல்லிட்டு திறந்து விடுறாங்க. அந்த உபரி தண்ணி அது வருது, வந்து எங்க வந்து அது கலக்குது? அது வந்து மேட்டூர் அணையில் தேங்குது, அவ்வளவுதான். கேரளா தண்ணி அது, காவேரி தண்ணி கூட இல்லை. இனிய காவேரியில் வந்தது, அது வந்து மேட்டூர் அணைக்கு போயிருக்கு. கடைமடைக்கு போயிருக்கா? விவசாயிகளுக்கு அதனால எதுவும் பலன் கிடைச்சிருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல. ஏன்னா நமக்கு சேர வேண்டிய தண்ணி கிட்டத்தட்ட 70 டிஎம்சி தண்ணி கர்நாடகா தரவே இல்லை, ஏமாத்திக்கிட்டு இருக்கு 3 மாசமா. அந்த தண்ணியை கேட்டு வாங்குங்கடா அப்படின்றது தான் வந்து இப்போ ஒரே வலியுறுத்தலா இருக்கு. ஆனா அதை வந்து டாக்டிக்கா வந்து திசை திருப்புறாங்க இந்த தாவைக்க கோஷ்டி. என்ன பண்றாங்கன்னா, மேகதாது அணை கட்டுறது மும்முரமா போயிட்டு இருக்கு. காவேரி தண்ணி திறந்து விட மாட்டேன்றதுல அவங்க பிடிவாதமா இருக்காங்க. இந்த இரண்டிலும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவர்களை தமிழ்நாட்டு கோரிக்கையை ஏற்க வைக்கணும்னா என்ன பண்ணும்? இங்க இருக்கிற தாவைக்க அரசு, அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ், அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி, அங்க நடக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு, இதெல்லாம் கூடி பேசி ஒரு முடிவெடுத்து தமிழ்நாட்டுக்கு சாதகமா அவங்க செயல்படணும். நடக்குமா? அது நடக்காது. ஏன்னா இங்க இருக்கிற காங்கிரஸ் வந்து அவங்கள வற்புறுத்த மாட்டாங்க, பாஜக மேல பழிய போடுவாங்க. பாஜக கேட்ட எங்களுக்கு என்ன சம்பந்தம், ஆள்றான் வந்து காங்கிரஸ் அவனே போய் கேளுங்கன்னு வாங்க. சரி, ராகுல் காந்தியை போய் கேட்டாக்க ராகுல் காந்தி சொன்னா வந்து அவன் கேட்கவே மாட்டான். அங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் கேட்க மாட்டாங்க, முதல்வரும் கேட்கிற கண்டிஷன் இல்லை. ஏன்னா அந்த முதலமைச்சர் வந்து என் ஸ்டேட்டுக்கு என்ன நல்லதோ அதை செய்யறவ யாரோ அவங்களுக்கு சாதகமா நான் போவேன். இப்போ பாஜக என் ஸ்டேட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சா நான் பாஜகவை சப்போர்ட் பண்ணுவேன்றார். ஓப்பனாக சொல்றார், உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் நிற்கிறோம், உங்களை தேவையின்றி எதிர்க்க மாட்டோம், கர்நாடக தேவையானதால நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறாரு டி.கே. சிவகுமார். அமித்ஷா ஒத்துக்கிறாரு, மோடி ஒத்துக்கிறாரு. ஸோ அவங்களுடைய ஸ்டாண்டுன்றது அங்க இருக்கு. அவங்கள ஒன்றும் பண்ண முடியல, அவங்கள கேட்க முடியல. கேட்டாலும் அவங்க கேட்கறதா இல்லை, நீங்க சொல்றதா அவங்க கேட்கற நிலையில இல்லை. இப்படி ஒரு கையாலாகாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு, இந்த அரசுக்கு இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கிறது என்ன பண்ணோம்? தமிழர்களுடைய சென்சேஷனல் இஷ்யூ என்ன? அந்த நரம்புகளை தொட, எந்த நரம்பை தொட்டா துடிப்போனா அதை தொடு, தானா பிரச்சனை டைவர்ட் ஆகும். தொடர்ச்சியா 4 நாட்கள் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். காவேரி பத்தி பேசுறதை எல்லாரும் கைவிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஏன்னா இதுல வந்து தேவையில்லாத சர்ச்சைகளை அவங்க எழுப்புவாங்க, தேவையில்லாத உணர்ச்சிப்படுவாங்க, தேவையில்லாம வந்து பேசுவாங்க. அந்த பேச்சு வந்து பெரிய அளவுக்கு கண்டென்ட்டா மாறும். நமக்கு தேவை கண்டென்ட் தானே, வேற ஜனங்களுக்கு தேவையான எது நல்லது நடக்குதா இல்லையான்றது பெருசு இல்லை, கண்டென்ட் கிடைச்சா போதும். ஸோ அதை புரிந்து வைத்திருக்கிற தாவைக்க, ஏன்னா இந்த கண்டென்ட்டை வச்சுதான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. அப்படி கைவசம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா இருக்கும்போது நம்ம ஏன் கஷ்டப்பட்டு
இந்த மேகதாதுவுக்கோ அல்லது காவேரிக்கோ உட்காந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும். நடக்காத காரியத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உடனடியாக இவங்களை திசை திருப்புறதுக்கு ஒரே வழி எதுன்னா இதுதான் சொல்லிட்டு இந்த உணர்வுபூர்வமான பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்று தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்தது. இப்போ பாருங்க, இந்த காவேரி விஷயத்தை வலியுறுத்தி பேசி மிக கடுமையாக போராடி பேசாத ஒரு வார்த்தைக்காக வந்து ஜெயிலுக்கு போய் அரெஸ்ட் ஆகி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த போராட்டம்ங்கிறது இப்போ எங்கே வந்து நிற்கிது? சட்டமன்றத்தில் இவங்க கொண்டு வருகிற அர்த்தமற்ற இந்த தீர்மானங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்து பேச வேண்டிய நிலையில் கொண்டாந்து அவங்க நிப்பாட்டுறாங்க. அரசியல் எவ்வளோ ஆபத்தான அரசியல் அவங்க கையில் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? போய் டெல்டாவில் விவசாயிகளை திரட்டி எப்பேற்பட்ட கூட்டம் கூடுச்சு. உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த போராட்டத்துக்கு கூடிய கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய கூட்டம். முன்னிலை இவங்கெல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. அதை பார்த்து என்னடா இது இப்போ ஆட்சியிலேருந்து போயிட்டாங்க, என்னடா இவ்வளோ கூட்டம் வருதுன்னு மிரண்டு போயிட்டாங்க. இப்போ அதை எப்படியெல்லாம் திசை திருப்புறாங்க? உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசாத வார்த்தையை கொச்சைப்படுத்தி ஆபாசமான அர்த்தம் கற்பிச்சு இவங்களே அர்த்தம் கற்பிச்சுப்பாங்க. ஒருத்தர் பேசாத வார்த்தைக்கு இவங்க அர்த்தம் கற்பிச்சுப்பாங்க. தப்பா? அது தப்பே இல்லையா? அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் பேசாதவனை பிடிச்சின்னு தொங்குவாங்க. அப்படி உதயநிதி ஸ்டாலினுடைய போராட்டத்தை திசை திருப்புறதுக்காக கைது, அவருக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம், இப்படியெல்லாம் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இருந்தாலும் பேசுவானே, என்ன பண்றது? நீ வா, நீ சட்டமன்றத்தை ஒன்று விடு, நான் பாருன்னு சொல்லிட்டாருல்ல. அப்போ இருந்தாலும் அங்கே பேசணும்னு என்ன பண்றது? இதை திசை திருப்பணும்னா திடீர்னு தமிழ் தாய் வாழ்த்து வருதுங்க. அது வரைக்கும் இல்லை. கவர்னர் வராரு, அங்கே தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுது, அது மூணாவது தள்ளப்படுது. இதை பேச துப்பு இல்லை. மனோன்மணி சுந்தர யூனிவர்சிட்டியில் தமிழ் தாய் வாழ்த்து பின்தள்ளப்படுது, அதை பேச துப்பு இல்லை. அல்லது ஆளுநர் மாளிகைக்கு தெளிவாக இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அந்த அரசினுடைய தலைவர் என்ற முறையில வந்து நீங்க இதை எங்களுடைய இந்த பெரு விருப்பத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், அமைதியா நீங்க இருக்கணும், முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, அடுத்ததான் மற்ற கீதங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை. அவ்வளவு மத்திய அரசு சொல்லுது, யோ நீ எப்படி வேணா பாடிக்கையா, நீ தமிழ் தாய் வாழ்த்தை எப்படி வேணா பாடிக்க, நாங்க அதுல தலையில்லை. ஆனா வந்தே மாதிர தேசிய கீதம் வருது இல்ல, இது ரெண்டுத்தையும் பாடும்போது முதல்ல வந்தே மாதிர அது தேசிய கீதம் இப்படித்தான் பாடணும்னு நாங்க சொல்றோம்ன்றாங்க. அப்ப தமிழ் தாய் வாழ்த்து எப்ப பாடல, நீ முதல்ல பாடு, கடைசியில் பாடு, ஒரு போன்றாங்க. எவ்வளவு தத்தியா இருந்தா அல்லது எவ்வளவு வேண்டுமென்றே ஒரு திசை திருப்பம் முயற்சின்னா இதை நீங்க இந்த தீர்மானத்தை நீங்க கொண்டு வருவீங்க. இந்த தீர்மானத்தை கொண்டு வரது ரெண்டு தான். ஒண்ணு தத்தியா இருக்கணும், இல்ல திசை திருப்புற அந்த முயற்சியா இருக்கணும். இதுல எதுவும் நீங்களே முடிவு பண்ணுங்க பார்ப்போம். அடுத்து நீட்டு, அதுதான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னோம் என்ன நல்லா நடந்ததுன்ட்டு. திரும்ப அதையே வந்து ஆரம்பத்திலிருந்து இப்பதான் ஆரம்ப புள்ளிக்கு வராங்க. இப்போ அடுத்தடுத்து மசோதான்வாங்க, அப்புறம் கவர்னருக்கு அனுப்புவாங்க, அப்புறம் கவர்னர் அதை கண்டுக்க மாட்டாரு, அப்புறமா வந்து அது குடியரசுல போய் அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. இது இப்படியே தொடர்ச்சியா ஒரு மாசம் பேசணும், ஒரு விஷயம் ஒரு மாசம் பேசணும், இப்படியே வந்து காலத்தை ஓட்டிடலாம். காலம் கடத்துவது, கவனத்தை திசை திருப்புவது, அதே போல உண்மையான பிரச்சனையை மறக்கடிச்சுட்டு இந்த தேவையற்ற விஷயங்களை வந்து பெருசாக்குறது, இதுதான் வந்து இந்த அரசனுடைய ஒரே நோக்கமா இருக்கு. அதுல ஒரு பக்கம் இது இப்படி போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா சட்டம் ஒழுங்குன்றது மிக மிக கேவலமா இருக்கு. இப்போ வேற எந்த அரசாக இருந்தாலும் மற்ற கட்சிகள்லாம் இப்படி சும்மா வேடிக்கை பார்க்கறோமான்னு தெரியல. இந்த கோயம்புத்தூர்ல அந்த கல்லூரி 19 வயதான ஒரு மாணவர், அவரை வந்து 20 பசங்க அடிச்சு கொண்டு இருக்காங்க. எவ்வளவு கொடூரமான கொலை அது யோசிச்சு பாருங்க. பட்ட பகல்ல ஒரு பையன் 19 வயசு பையனை அடிச்சே கொண்டு இருக்காங்க 20 பசங்க. இந்த இரும்பு ராடு, மோசமான ஆயுதங்கள், இதை வச்சு தாக்கியிருக்காங்க. என்ன பண்ணா அப்படி தப்பு? அந்த பையன் வந்து மு.க. ஸ்டாலின் காலத்தில் உருவாக்கப்பட்ட ட்ரக் அம்பாசிடர் அப்படிங்கிற அமைப்பு, ஒவ்வொரு கல்லூரி பள்ளியிலும் வந்து இந்த ட்ரக் அம்பாசிடர் அமைப்பை அவர் உருவாக்கினார். இந்த போதைப்பொருள் புழக்கம் இருந்தால் அதை சொல்லுங்க, காட்டி கொடுங்க, அதற்கு உங்களுக்கு ஊக்க பரிசு உண்டு, இந்த போதையை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய நோக்கம். அதைத்தான் வந்து இந்த விஜய் வந்த உடனே இதை நாங்கள் செய்யறோம்னு அந்த பட்ஜெட்டில் வந்து சொன்னாங்க. இப்போ அந்த திட்டத்தில் ஒரு பையன் வந்து இந்த ட்ரக் வச்சு இந்த பசங்களை வந்து காட்டி கொடுக்குறான், போலீஸில் வந்து அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அந்த பையனை வந்து அவங்க 20 பேர் வந்து அடிச்சே கொண்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த ட்ரக் கும்பலுக்கும் போலீஸுக்கும் தொடர்பு இருக்கு, அல்லது இந்த ட்ரக் கும்பல் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான வலுவான ஒரு மோசமான ஒரு அமைப்பாக இருக்கு.
இதையெல்லாம் வந்து தட்டி கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய அரசு எவ்வளவு கையாளத்தனமா இருக்கு, காவல்துறை எந்த அளவு மோசமா இருக்கு, இதையெல்லாம் காட்டுற ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து இந்த சம்பவம். ஆனா இந்த சம்பவத்துக்கு எதிராக எத்தனை கூட்டணி கட்சிகளுக்கு வந்து குரல் கொடுத்துச்சு. குறிப்பா முன்னாள் திமுக கூட்டணி கட்சிகள் இப்போ விஜய் கிட்ட ஆதாயத்துக்காக போய் ஒட்டிக்கிட்டு இருக்க இந்த கட்சிகள் யாராவது வாய் திறந்தாங்களா? முன்ன எல்லாத்துக்கும் போராடுவீங்கள, எல்லாத்துக்கும் எதிர்ப்பு குரல் கருத்து சொல்லுவீங்கள, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கடுத்து பார்த்தா சென்னையில அதாவது ஒரே நாளில் நடந்த 2 கோரமான சம்பவங்கள், அதுக்கு சொல்றேன். தினமும் நடக்குது. சென்னையில நடுராத்திரியில் ஆட்டோவில் வந்து ஒரு பெண்ணை கூட்டி கடத்திட்டு போய் ஆட்டோவில் வச்சு வெட்டி கொண்டு இருக்காங்க. அதுவும் வந்து நேற்று நடந்த சம்பவம். இப்போ இது ஒரு பக்கம் ஒரு மாணவரை அடிச்சு கொள்றாங்க, இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் வெட்டியே கொள்றாங்க. சட்டம் ஒழுங்கும் சரியில்லை, பெண்ணுக்கு பாதுகாப்புன்றது எவ்வளவு மோசமா இருக்கு. 100 நாள் ஆச்சு இந்த அரசாங்கம் வந்து. இந்த 100 நாளில் பெண்களுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நடந்திருக்கு. சராசரியா ஒரு நாள் 2 குற்றம் நடந்திருக்கு. இப்ப கண்ணெதிரில் இப்ப நடந்தது இந்த ஒரு இப்போதைக்கு லேட்டஸ்டான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம இந்த ஆட்சி வந்த நாள்ல இருந்து நடந்த அத்தனை கொலைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், சட்ட ஒழுங்கு பாதுகாப்பின்மை, இது எல்லாத்தையும் வந்து நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கோம். எதனால அதை போடுறோம்னா, நான் அப்பயே சொன்னேன், புது அரசு பழைய அரசு போது, புதிய அரசு வருதுன்னும் போது ஒரு பீரியட் ஒரு கேப் இருக்கு. புதிய அரசு வந்து பதவி ஏற்று இந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் கரெக்டான பொசிஷனுக்கு வரதுக்கு ஒரு கேப் இருக்கு. அதில் பல பழிவாங்கல்கள் நடக்கும், பல கொலைகள் நடக்கும், குற்றங்கள் நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் செவ்வனே நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு நடவடிக்கையும் இல்லை, என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இந்த பெண்களுக்கு எதிரான இவ்வளவு குற்றங்கள் நடந்த எத்தனை குற்றம், கோயம்புத்தூர் குற்றம் பாலியல் குற்றம், இந்த கும்மிடிப்பூண்டியில் நடந்தது, சென்னையில் நடந்தது, இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இப்படி நிறைய எதையாவது வந்து இவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு நடவடிக்கை எடுத்து பார்த்துருக்கீங்க. ஆனால் இவங்க கட்சிக்காரங்க, இந்த தாவேக கட்சியை சேர்ந்தவங்களே கிட்டத்தட்ட 1 டஜனுக்கு மேற்பட்ட பாலியல் குற்றங்களை அரங்கேற்றிட்டாங்க. அவங்கள வந்து யாராவது தட்டி கேட்டிருக்காங்களா? இந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா? அவங்க மேல குறை சொன்னவங்க, குற்றம் சொன்னவங்கள தான் இவங்க தண்டிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு, ஒரு ஆசிரியர், அவங்க வந்து சென்சஸ் எடுக்க போறாங்க. ஒரு தாவைக்காரங்கிட்ட போயிட்டு சென்சஸ் அந்த டீட்டெயில் கேட்குறாங்க. உன்னுடைய பேர், ஊர், ஜாதி, உன் சொந்தக்காரங்க, வயசு கீசு எல்லாம் கேட்பாங்க. இதில் அவனுக்கு கோபம் வந்துருச்சான், ரொம்ப பர்சனலாக கேள்வியெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு அந்த பெண்ணை கடுமையாக தாக்கியிருக்கான். அந்த தாவைக்கார நிர்வாகி கடுமையாக தாக்கி அந்த பெண் போய் இப்போ மருத்துவமனையில் இருக்கு. போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு அவனை கைது பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த தாவை காட்சியினுடைய லட்சணம். இது எல்லாம் மறைக்க இவங்க வந்து தீர்மானமாக முன்மொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நாள் பூரா உட்காந்து சட்டசபையில் வந்து விவாதன்ற பேரில் வந்து ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் விரயம், எவ்வளவு பண விரயம், இதை பார்க்கிற மனிதர்களுடைய அந்த நேரம் எவ்வளவு வீணா போகுது. ஏன்னா சட்டசபை நிகழ்ச்சிகள் நேரலையில் வரணுங்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை, நிச்சயமா வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அர்த்தமுள்ள விவாதங்கள், தேவையான அந்த நீட் ஆஃப் த அவர்னு சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி அங்கே விவாதம் நடந்தால் பரவாயில்ல. ஒரு போக விவசாயமே போயிடுச்சுங்க. அதோட சீரியஸ்னஸே யாருக்கும் தெரியல. விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுமா? அரிசி விலை 10 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. 1 கிலோ அரிசி விலை 10 ரூபாய்னா 10 ரூபாய் இல்லை, 50 ரூபாய் இருந்த அரிசி 68 ரூபாய் 70 ரூபாய் விற்கிது. இப்போ நீங்கள் இப்போ கடைக்கு இதில் பார்க்குற பல பேர் வந்து இந்த அனுபவம் இருக்கா. அனுபவம் இல்லாதவங்க அல்லது என்னடா எப்போ பார்த்தாலும் விஜயை ஏற்று பேசுகிறாங்கன்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டி வந்து கடைக்கு போய் பாருங்க, எந்த அளவுக்கு அரிசி விலை உயர்ந்திருக்குன்னு தெரியும். ஏன்னா ஒரு போகம் வந்து விளைச்சலே இல்லை. இதைத்தான் வந்து அவங்க எல்லாம் எதிர்பார்த்தது. தமிழ்நாட்டில் இப்படி விளைச்சி தள்ளுது, ஒரு விளைச்சலே கட் பண்ணுன்ற அவங்க எதிர்பார்த்தாங்க. அது இதனால் வெற்றிகரமாக விஜய் வந்த உடனே நடந்தது. ஒரு போக விளைச்சல் இல்லை. இப்போ அடுத்த போகமோ அதற்கான வேலையே நடக்கலை. பல பேர் சொல்றாங்க, நியாயமா அந்த பருவத்துக்கான வேலைகள் இப்ப நடந்திருக்கணும். இது ஆடி மாசம் முடிய போது நடந்திருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் வந்து பல இடங்கள்ல வேலையே தொடங்கல, விவசாயமே நடக்கல. இந்த போகமும் சந்தேகம்ன்றாங்க. அடுத்தடுத்து 2 போகம் பொய்த்திருச்சுன்னா அடுத்து மழை காலத்துல ஒரே ஒரு போகம் மட்டும்தான். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு போகம் நெல் மட்டும் விளைஞ்சா எப்படி வந்து இந்த உணவு தேவை பூர்த்தியாகும், அல்லது விவசாயிகளுக்கு எப்படி லாபம் கிடைக்கும், அவங்க எப்படி வந்து அந்த காலத்தை ஓட்டுவாங்க? விவசாயிகள்லாம் பெருசாக நம்புறதே
அரசு தருகிற அந்த குறைந்தபட்ச கொள்முதல் விலை அது இருக்கிறதுனால தான் நெல் வந்து உற்சாகமாக வந்து அவங்க விளைவிக்கிறாங்க. இல்லைன்னா பல பேர் வந்து கரம்பா போட்டுருவாங்க, இல்லைன்னா வித்துட்டு போயிடுவாங்க. நான் இருக்கிற பகுதியில் பெரும்பாலும் நெல் விளைவிக்கிறது எதுக்காகன்னா சாப்பாட்டுக்காக இல்லை, அரசு கொள்முதல் கிடங்குல போட்டாக்க நல்ல விலை கிடைக்குது, கையில் உடனே லம்பாக காசு வருது. இந்த காரணத்துக்கு தான் அவங்க நெல் பயிரை பண்ணுறாங்க. இப்போ இதுவும் பொய்த்து போயிடுச்சுன்னா நிச்சயமாக விவசாயங்கிறது இல்லாமையே போகிற ஒரு சூழல் வரும். விஜயை வச்சு அதைத்தான் சாதிக்கணும்னு நினச்சாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஜீவாதார பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கும்போது இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்ப முக்கியமாக வந்து காங்கிரஸுடைய சூழ்ச்சி தான் இந்த திசை திருப்பல் நாடகம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான குற்றச்சாட்டு. அதில் குறிப்பாக எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அத்தனை பேருமே இதை மிக தீவிரமாக சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனால் இதையெல்லாம் காதலியே வாங்காமல் இவங்க சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த உடனே எல்லாரும் இதை ஆதரிக்கணும், இது அரசியல் பண்ணக்கூடாது, அரசியல் விவாதத்துக்கு இடமல்ல, ஆதரிங்க ஆதரிங்க ஆதரிங்கன்னு ஏதோ காய்கறி வியாபாரம் மாதிரி கூவி கூவி வந்தவங்க எல்லாரையும் கூட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த விதமான பலனையும் தராது அப்படிங்கிறது தான் உண்மை.